10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.7 முதல் கணக்கு பார்க்குறோம். பின்வருவனவற்றின் வர்க்கமூலம் காண்க. 3 சப்டிவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கேள்வியில. முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையானது 400 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 12 இசட் பவர் 16 பை 100 எக்ஸ் பவர் 8 ஒய் பவர் 4 இசட் பவர் 4. வர்க்கமூலம் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டு கணக்கிடணும். 400 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 12 இசட் பவர் 16 பை 100 இன்ட்டு எக்ஸ் பவர் 8 ஒய் பவர் 4 இசட் பவர் 4. இதில் கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணிடலாம். எண்களில் 2 0 கேன்சல் ஆகிடும். அதே போல் மாறிகளில் அடுக்குகள் குறைவாக இருக்கிறது எக்ஸ் பவர் 4 முழுசு கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டரில் எக்ஸ் பவர் 8ன்னு இருக்குது. 8ல் 4 பவர் போயிடுச்சுன்னா மீதி 4 பவர் இருக்கும். ஒய்யில் ஒய் பவர் 4 கேன்சல் ஆகிடும். 12ல் 4 பவர் போயிடுச்சுன்னா மீதி 8 பவர் இருக்கும். இசட் பவர் 4 ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். 16ல் 4 பவர் போயிடுச்சுன்னா மீதி 12 இருக்கும். 4 நியூமரேட்டரில் மாறிகளில் மீதி என்ன இருக்குது? ஒரு ஒய் பவர் 8 இசட் பவர் 12 பை எக்ஸ் பவர் 4 மீதி இருக்குது மாறிகளில். ஒய் பவர் 4 இசட் பவர் 4 ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு வர்க்கமூலம் எடுக்கணும். மிகை வர்க்கமூலம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மாடுலஸ் மட்டு மதிப்பு கொடுக்கலாம். 4க்கு வர்க்கமூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா 4 எப்படி பிரித்து எழுதலாம்? ரூட் 4ன்னா ரூட் ஆஃப் 2 பெருக்கல் 2. 2 முறை இருந்ததுன்னா ஒரு முறை ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துருப்போம். அப்போ மதிப்பு என்னது? 2. அதே போல் மாறிகளை பொறுத்த வரைக்கும் அடுக்குகள் நமக்கு வர்க்கமூலம் எடுக்கிறப்ப பாதியாக குறையும். ஒய் பவர் 8ல் வர்க்கமூலம் எடுத்தோம்னா ஒய் பவர் 4ன்னு வந்துடும். இசட் பவர் 12 12ல் பாதி அப்படிங்கிறப்ப 6 இசட் பவர் 6 பை எக்ஸ் பவர் 4 அதில் பாதி அடுக்குகள் குறையிறப்ப எக்ஸ் பவர் 2. மட்டு மதிப்பு மாடுலஸ் கொடுத்துடலாம். ஒரு மாடுலஸ். இதில் எண்களுக்கு நம்ம மாடுலஸ் கொடுத்தோம்னாலும் எண் மதிப்புகளுக்கு பார்க்குறப்ப மாடுலஸ் ஆஃப் 2னாலும் மதிப்பு என்னது? 2 தான். எண்களை வெளியில் எடுத்துடலாம். 2 மாறிகளை மட்டும் எழுதிடலாம். ஒய் பவர் 4 இசட் பவர் 6 பை எக்ஸ் பவர் 2. இது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையின் வர்க்கமூலம் ஆகும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையானது 7x² + 2 ரூட் 14 எக்ஸ் + 2 பை x² - 1/2 எக்ஸ் + 1/16. வர்க்கமூலம் எடுக்கிறோம். 7x² + 2 ரூட் 14 எக்ஸ் + 2 பை x² - 1/2 எக்ஸ் + 1/16. நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 7x² எப்படி எழுதிக்கிறேன்னா ரூட் 7x² எழுதிடலாம். இந்த 2 ரூட் 14 எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். 2 ரூட் 14 எக்ஸ். இந்த 2 எப்படி எழுதலாம்னா ரூட் 2² அப்படின்னு கொடுத்துட்றோம். பை டினாமினேட்டரை சிம்பிளை பண்ணலாம், அதாவது சுருக்கி எழுதலாம். பை x² அப்படியே இருக்கட்டும். இந்த 16 அப்படிங்கிறத -1/2 எக்ஸ் இருக்கட்டும். 1/4² எழுதலாம். ரூட் ஆஃப் a² நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எண் a². நம்ம ஏவோட மதிப்பு என்ன இருக்குது? ரூட் 7x² இருக்குது. அடுத்து b² மதிப்பு என்ன இருக்குன்னா ரூட் 2. பியோட மதிப்பு ரூட் 2. இடைப்பட்ட எண் நமக்கு என்ன வரும்னா a² + 2ab + b² வரும். 2 ஏவோட மதிப்பானது ரூட் 7x, பியின் மதிப்பானது ரூட் 2 + b² ரூட் 2² பை x² மைனஸ் ab. ஏயின் மதிப்பு என்ன? எக்ஸு. இடைப்பட்ட மதிப்பு 2abன்னு வரணும். அப்போ 2 ஏ என்ன? எக்ஸு. பியின் மதிப்பானது 1/4. இப்போ இதை கேன்சல் 2 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு 1/2 எக்ஸுங்கிற மிடில் டேர்ம் வந்துடும். ப்ளஸ் 1/4² ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இருபடி சமன்பாடு அப்படிங்கிறதுனால நியூமரேட்டரில் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம்? a + b²
அப்படிங்கிற ஃபார்முலா, அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற வடிவத்தில் இருக்கிறதுனால அந்த நிபந்தனையை பயன்படுத்த போகிறோம். டினாமினேட்டரில் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கிறதுனால அங்கே நம்ம பயன்படுத்தக்கூடியது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற வடிவத்தில் இருக்கிறதுனால ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். நியூமரேட்டரில் ஏயின் மதிப்பானது √7x ப்ளஸ் பியின் மதிப்பானது √2 ஒரு ஹோல் ஸ்கொயர் பை டினாமினேட்டரில் ஏ மைனஸ் பி, ஏயின் மதிப்பு எக்ஸ், பியின் மதிப்பு 1/4 ஹோல் ஸ்கொயர். வர்க்கமூலம் எடுக்கிறோம் அப்படின்னா ரூட்டில் 2 முறை இருந்ததுன்னா அடுக்குகள் பாதியாக குறையும். இப்போ √7x ப்ளஸ் √2 பை டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் பவர் 1 2ன்னு இருக்குது, ஒரு பவராக குறைஞ்சதுன்னா எக்ஸ் மைனஸ் 4 மட்டும் வந்துடும். மட்டு மதிப்பு மாடுலஸ் கொடுத்துருவோம். இதில் கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் மதிப்பை சுருக்குவோம். √7x பை √2 பை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா இந்த 2 மதிப்புகளையும் 4 பெருக்கல் எக்ஸ் 4x மைனஸ் 1 பை 4 √7x ப்ளஸ் √2 பை தலைகீழ் மதிப்பாக இதை கொண்டு வந்துடலாம். அப்போ 1/4 வெளியில் வந்துடும் நமக்கு, அதாவது 4x மைனஸ் 1 மட்டும் இருக்கும். ப்ராடக்டில் 4ஆனது நியூமரேட்டருக்கு சேஞ்ச் ஆகிடும். நியூமரேட்டருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா 4 பெருக்கல் √7x ப்ளஸ் √2ன்னு வந்துடும். 4க்கு மட்டு மதிப்பு எடுத்துட்டோம்னா 4 தான் இருக்கும். அப்போ அதை வெளியில் கொண்டு வந்துடலாம். 4 மாடுலஸ் √7x ப்ளஸ் √2 பை 4x மைனஸ் 1. அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும். மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையானது 121 a ப்ளஸ் பி ஹோல் பவர் 8 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் 8 பி மைனஸ் சி ஹோல் பவர் 8 பை 81 பெருக்கல் பி மைனஸ் சி ஹோல் பவர் 4 a மைனஸ் பி ஹோல் பவர் 12 பி மைனஸ் சி ஹோல் பவர் 4. 121 a ப்ளஸ் பி ஹோல் பவர் 8 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் 8 பி மைனஸ் சி ஹோல் பவர் 8 பை டினாமினேட்டரில் 81 பி மைனஸ் சி ஹோல் பவர் 4 a மைனஸ் பி ஹோல் பவர் 12 பி மைனஸ் சி ஹோல் பவர் 4. ரூட்டு வர்க்கமூலம் எடுக்கிறோம், ரூட் கொடுத்துட்றோம். இதில் 121 81 நமக்கு கேன்சல் ஆகாது, அது அப்படியே வச்சுக்கலாம். பி மைனஸ் சி ஹோல் பவர் 4 பி மைனஸ் சி ஹோல் பவர் 8ல் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 8ல் 4 பவர் போயிடுச்சுன்னா மீதி 4 பவர் இருக்கும். அடுத்து பி மைனஸ் 4 பி மைனஸ் சி ஹோல் பவர் 4 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய மதிப்புகளில் எழுதிடலாம். 121 ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் 8 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் 8 பை 81 a மைனஸ் பி ஹோல் பவர் 12. இந்த மதிப்புகள் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. இப்போ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா 121க்கு வர்க்கமூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா 11. a ப்ளஸ் 8 ஹோல் பவர் 8 வர்க்கமூலம் எடுக்கிறப்ப அடுக்குகள் பாதியாக குறைஞ்சதுன்னா a ப்ளஸ் பி ஹோல் பவர் 4. அதே போல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் 4 அடுக்குகள் பாதியாக குறையிறப்ப 81க்கு வர்க்கமூலம் எடுத்துட்டோம்னா 9 a மைனஸ் பி ஹோல் பவர் 12 அடுக்கு பாதியாக குறையிறப்ப 16 ஒரு மாடுலஸ் கொடுக்கலாம். 11/9 எண் மதிப்புக்கு மாடுலஸ் எடுத்தோம்னால அதே மதிப்பு தான் நமக்கு இருக்குது. அப்போ 11/9 வெளியில் எடுத்துடலாம். மாடுலஸில் a ப்ளஸ் பி ஹோல் பவர் 4 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் 4 பை a மைனஸ் பி ஹோல் பவர் 6. இதை அப்படியே எழுதிக்கலாம். தேங்க்யூ.